ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அருமையான சுண்டல் தான் செஞ்சுருக்கேன். பார்க்கவே ரொம்ப கலராக இருக்குது பாருங்கள். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்துங்க. அதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். இது ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸை நான் செஞ்சுருக்கேன். ஒரு 5 விதமான கடலை இதில் இருக்குது. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்க, நம்மளுக்கு கடலை ஊறிடுச்சு. இது இதேமாரி எல்லாமே கலந்து கடையில் விற்கிதுங்க. கருப்பு கொண்டக்கடலை, பட்டாணி, பச்சை பட்டாணி, கருப்பு சுண்டல், இதேமாரி கடைங்களே விற்கிது பாக்கெட்டில். இதை நான் வாங்கி வந்து ஊற போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ இருக்கும். இது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 விசில் இல்லைனா 6 விசில் நம்ம நார்மலாக சுண்டலுக்கு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. கடலைக்கு தேவையான மசாலா வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் தனியா, இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். கூடவே 2 காஞ்ச மிளகாய். இதை 3ஐயும் நம்ம பவுடர் ஆக்கிக்கலாம். இந்த 3ஐயும் நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, நம்ம வேக வச்சிருக்க சுண்டல், நம்ம சொல்ல மசாலா அதையெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு நம்ம வேக வச்சுப்போம், கொஞ்சமாக போட்டுக்கலாம். அருமையான மசாலா சுண்டல் ரெடிங்க. ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு டீ காஃபி கூட ஸ்நாக்ஸை செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இதில் எல்லா கடலையுமே இருக்குது. பச்சை பட்டாணி, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை கொண்டக்கடலை, பச்சை பட்டாணி, வெள்ளை பட்டாணி, பச்சை பயிறு எல்லாமே இருக்குது. இது கூட தேங்காய் துருவலையும் போட்டு கலந்தோம்னா அருமையான மசால் சுண்டல் ரெடிங்க. இது ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு விடலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம். அவ்வளோதாங்க. நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.